குட் மார்னிங் பிள்ளைகள். ஸோ நாங்கள் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல வந்து முதலாவது பாடமும் ரெண்டாவது பாடமும் படிச்சுட்டோம். இன்னைக்கு நாங்கள் படிக்க போற பாடம் வந்து லெசன் 3 ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட். ஒரு நிறுவனமும் அந்த நிறுவனத்தின் சூழலை பற்றியும் தான் நாங்கள் படிக்க போறோம். ஸோ இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் வந்து இந்த ஸ்லைட்ஸை வந்து உங்களுக்கு இன்னைக்கு விளங்கப்படுத்த போறல. நான் சமரைஸ் பண்ணி சில விஷயங்கள் வச்சிருக்கேன், அதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது இந்த ஸ்லைட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து சமரைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை உங்களோட இன்றைக்கு ஷேர் பண்றேன், அதை நீங்க வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் என்வாயன்மெண்ட் என்ற விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து நீங்க ஏஎல்ல வந்து பிசினஸ்ல படிச்ச ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இதுல பார்க்க போறது என்ன பார்த்தோம்னா, ஆர்கனைசேஷன் என்வாயன்மெண்ட்டா என்ன, அதுல இருக்கிற காரணிகள் என்னென்ன, அடுத்தது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் என்வாயன்மெண்ட்ல வந்து அக்கறை செலுத்துற தரப்பினர்கள் யார், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொன்னா நிறுவனத்தின் அக்கறை செலுத்துற தரப்பினர்கள். அடுத்ததாக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பொறுப்பு என்ன, மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்கிற விஷயங்களும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறல. இதுல இருக்கிற அவ்வளவு விஷயத்தையும் வந்து நான் சம்மரி பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் உங்களோட ஷேர் பண்றேன், அதை நீங்க வந்து நோட் பண்ணி கொள்ளுங்க, நோட்ஸா வந்து எழுதி கொள்ளுங்க. ஓகே. ஸோ முதலாவது வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்கனைசேஷனல் என்வாயன்மெண்ட்டா என்ன. ஸோ ஆர்கனைசேஷனல் என்வாயன்மெண்ட்டா என்னன்னு பார்த்தோம்னா, complex network of changing forces which affect the operations and the performance of an organization. அதாவது வந்து ஒரு நிறுவனத்தின் செயற்பாட்டிலையும் அந்த நிறுவனத்தின் ஆபரேஷன்ஸ்லயுமே வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஆஃப் ஃபோர்ஸஸ், அதாவது வந்து ஒரு கடினமான கம்ப்ளெக்ஸ்ன்றது வந்து ஒரு எங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியாத ஒரு காரணிகள்ன்ற ஒரு தொகுதி தான் வந்து ஆர்கனைசேஷனல் என்வாயன்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இதான் வந்து இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல 2 டெஃபினிஷன்ஸ் இருக்கு. இந்த 2 டெஃபினிஷன்ஸையும் விட ஈஸியான ஒரு டெஃபினிஷன் தான் நான் இப்போ சொன்ன டெஃபினிஷன். எப்படி complex network of changing forces which affects the operations and the performance of an organization. So இந்த ஸ்லைட்ல இருக்கிற டெஃபினிஷனை பாத்தீங்கன்னா, set of forces surrounding an organization that have the potential to affect the way it operates and its access to scarce resources. அதாவது வந்து ஒரு நிறுவனம் செயற்படுதுன்னு சொன்னா அந்த நிறுவனம் செயற்படுற அதுல பொட்டான்சியல், அதுல இயல்புலையும், அது வந்து அருமையான வளங்களை எவ்வாறு அக்சஸ் பண்றன்ற அந்த விதத்திலையுமே வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணிகள்ற தொகுதி தான் வந்து ஆர்கனைசேஷனல் என்வாயன்மெண்ட் சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி நாங்க இன்னொரு வகையில சொல்லுவோமாக இருந்தால், the sum of totality of all the internal and the external factors and forces affecting the organizational performance. ஒரு நிறுவனத்தின் செயற்பாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உள்ளக வெளியக சூழல் காரணிகள் ஒட்டுமொத்தம் தான் வந்து ஆர்கனைசேஷனல் என்வாயன்மெண்ட் சொல்லுவோம். ஸோ நீங்க ஆர்கனைசேஷனல் என்வாயன்மெண்ட்னா என்னன்னு அவங்க கேட்க போறல. ஆனா இந்த பாடத்துல வந்து ஏதாவது கேள்விகள் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க டெஃபினிஷனையும் குறிப்பிட்டு அதுக்கு பிறகு அந்த கேள்விக்கான ஆன்சரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ கஷ்டமான டெஃபினிஷன் பெருசா இருக்கு அப்படின்னு இல்லாம அவங்களால விளங்கி கொண்டதை நீங்க எப்படி விளங்கி கொண்டீங்களோ அதை வந்து எழுதி கொள்ளுங்க. அப்ப எப்படி ஈஸியா எழுதி கொள்ளலாம்னு சொன்னா, ஒரு நிறுவனத்தின் செயற்பாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உள்ளக வெளியக காரணிகள் ஒட்டு மொத்தம் தான் வந்து ஆர்கனைசேஷனல் என்வாயன்மெண்ட். இதை அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதினீங்கன்னா ஓகே. ஸோ இதுதான் ஆர்கனைசேஷனல் என்வாயன்மெண்ட். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனல் என்வாயன்மெண்ட்டை வந்து நாங்க மெயினா வந்து 2 வகையா டிவைட் பண்ணலாம். முதலாவது வந்து உள்ளக சூழல், இன்டர்னல் என்வாயன்மெண்ட். அடுத்து வந்து வெளியக சூழல், எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட். உள்ளக சூழல்ண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, the environment which consists of elements which are existed within the boundary of an organization and which has the potential to affect the organization. அதாவது வந்து ஒரு நிறுவனத்தின் பவுண்டரிஸ், அதோட எல்லைகளுக்கு உள்ள காணப்படுறதும் அதே வேளையில அந்த நிறுவனத்தின் செயற்பாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுமான காரணிகள் தான் வந்து உள்ளக சூழல் என்று அழைக்கப்படும். ஸோ உள்ளக சூழலுக்கான உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஓனர்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன், அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அந்த நிறுவனத்துல காணப்படுற பணிப்பாளர்கள், அடுத்ததாக வந்து அந்த நிறுவனத்துல காணப்படுற கரண்ட் எம்ப்ளாயிஸ், வேலையாட்கள், அந்த நிறுவனத்தின் கல்ச்சர், ஆர்கனைசேஷனல் கல்ச்சர், கலாச்சாரம், அந்த நிறுவனத்தின் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், நிறுவன கட்டமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளக சூழலுக்கான உதாரணங்களாக காணப்படும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, the environment which consists of elements which are existed outside the boundary of an organization and which has the potential to affect the organization indirectly. அதாவது இன்டர்னலுக்கும் எக்ஸ்டர்னலுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்னல் என்வாயன்மெண்ட் என்றால் வந்து நிறுவனத்துல வந்து நேரடியாக நிறுவனத்தின் பவுண்டரிஸுக்குள்ள இருப்பார், நிறுவனத்துல நேரடியாக தாக்கம் செய்வார்.
பட் எக்ஸ்டர்னல் வந்து டிரெக்டான முறையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்துவார், இன்டிரெக்டான முறையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்துவார். அது எப்படின்னு நாங்க பார்ப்போம். அதுக்கு முதல் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்னா என்ன. ஒரு நிறுவனத்தின் பவுண்டரிஸுக்கு வெளியில காணப்படுறதும் அதே வழியில நிறுவனத்தின் செயற்பாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்துறதுமான காரணிகள் தான் வந்து எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் சொல்லுவோம். சோ இந்த எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் வந்து அகெயின் நாங்க ரெண்டு வகையா டிவைட் பண்ணலாம். அந்த ரெண்டு வகையும் என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ என்வாயன்மெண்ட், அடுத்தது வந்து மேக்ரோ என்வாயன்மெண்ட். இந்த இருக்கிற விஷயம். ஸோ மைக்ரோ என்வாயன்மெண்ட் என்றது வந்து பணிச்சூழல் அல்லது வேலை சூழல் என்றால் தான் மைக்ரோ என்வாயன்மெண்ட். அடுத்தது வந்து மேக்ரோ என்வாயன்மெண்ட். ஸோ இதுல வந்து வெளியக சூழல்ல வந்து இந்த மைக்ரோ என்வாயன்மெண்ட் என்றால் மட்டும் யாரெண்டா மைக்ரோ என்வாயன்மெண்ட் மட்டும் நிறுவனத்துல வந்து வெளியக சூழலாக இருந்தாலும் நிறுவனத்துல வந்து டிரெக்டான ஒரு இம்பாக்டை வந்து ஏற்படுத்தக்கூடியது. ஸோ மைக்ரோ என்வாயன்மெண்ட் என்றால் யாருன்னு பார்த்தோம்னா நிறுவனத்தின் வெளியக சூழல்ல ஒரு பகுதியாக இருந்தாலும் நிறுவனத்துல வந்து டிரெக்டான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வந்து இந்த மைக்ரோ என்வாயன்மெண்ட் இருக்கு. மேக்ரோ ஜெனரல் என்வாயன்மெண்ட் என்றால் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நிறுவனத்துல வந்து வெளியக சூழலாக இருக்கும், அதே வழியில நிறுவனத்தை வந்து இன்டெரக்டான முறையில வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே, அதை நாங்க இப்ப பாப்போம் எப்படி என்று. ஸோ மைக்ரோ என்வாயன்மெண்ட் என்ன, அதுக்குள்ள உள்ளடங்குற காரணிகளுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மெக்டொனால்ட்ஸ் என்ற நிறுவனத்துக்கு வந்து உதாரணம், அதாவது வந்து மைக்ரோ டாஸ்க் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள வர ஃபேக்டர்ஸுக்கான உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஜென்ரலோ மேக்ரோ என்வாயன்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, அதே வழியில ஜென்ரலோ மேக்ரோ என்வாயன்மெண்ட்டுக்குள்ள வர காரணிகளை பற்றி கழிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஈஸியான விஷயம், இப்ப நான் சொன்ன விஷயங்கள் தான், பார்த்துக்கொள்ளுங்க அது. ஸோ மைக்ரோ என்வாயன்மெண்ட்டுக்குள்ள யார் யார் வருவா, இப்போ இன்டர்னல் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள பார்த்துனாங்க நிறுவனத்தின் உரிமையாளர், போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ், கரண்ட் எம்ப்ளாயிஸ், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷனல் கல்ச்சர், இவங்க எல்லாமே வந்து இன்டர்னல் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள வரக்கூடியார்கள். எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள மைக்ரோக்குள்ள யார் வருவாங்க, கம்படிட்டர்ஸ் போட்டியாளர்கள், சப்ளையர்ஸ் வழங்குனர்கள், கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்கள், லேபர் மார்க்கெட், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிதி நிறுவனங்கள், இப்படியான நாட்கள் எல்லாம் வந்து நிறுவனத்தின் மைக்ரோ ஓ டாஸ்க் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள வரக்கூடிய காரணிகளாக இருக்கும். அடுத்தது வந்து மேக்ரோ ஓ ஜெனரல் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள வரக்கூடிய ஆக்களை பார்த்தோம்னா பொலிட்டிக்கல், நீங்க பெஸ்டல் என்று படிச்சிருப்பீங்க, பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட், எக்கனாமிக்கல் என்வாயன்மெண்ட், சோஷியல் என்வாயன்மெண்ட், டெக்னாலஜிக்கல் என்வாயன்மெண்ட், நேச்சுரல் என்வாயன்மெண்ட், லீகல் என்வாயன்மெண்ட், இப்படியான ஆக்கள்லாம் எதுக்குள்ள வரக்கூடிய ஆக்கள்னா ஒரு நிறுவனத்தின் ஜெனரல் ஓ மேக்ரோ என்வாயன்மெண்ட்டுக்குள்ள வர உதாரணங்களாக இருக்கு. ஸோ இது பெருசா அலட்டி கொள்ள தேவையில்லை, ஈஸியான விஷயம். நீங்க ஏல படிச்சது நிறைய ஸ்லைட்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பட் சம்மரைஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம். அதே மாதிரி மெக்டொனால்ட்ஸுக்கான ஜெனரல் என்வாயன்மெண்ட்டுக்கான உதாரணம் தந்திருக்காங்க, பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இதுல வந்து மெக்டொனால்ட்ஸ் பற்றி தந்திருந்தாங்கன்னா நீங்க வேற ஒரு நிறுவனத்தை வந்து எடுத்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எழுதி வச்சு கொள்ளுங்க உங்களோட ஷோர்ட் நோட்ஸ்ல, ஏன்னா அப்படிதான் வந்து எக்ஸாம்ஸுக்கு கேள்வி வரும். ஓகே, அடுத்ததாக வந்து ஆர்கனைசேஷனல் என்வாயன்மெண்ட்டை பற்றி நாங்க படிக்கிறதால வந்து என்னென்ன நன்மை எங்களுக்கு, அதாவது வந்து ஒரு நிறுவனத்தை இப்ப நான் சொன்னாலும் ரெண்டு வகையான சூழல் இருக்கு, உள்ளக சூழல், வெளியக சூழல். உள்ளக சூழலை பற்றி நாங்க படிக்கிறதால வந்து அந்த நிறுவனத்தின் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை வந்து நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு நிறுவனத்தின் வெளியக சூழலை பற்றி படிக்கிறதால அந்த நிறுவனத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்பு வந்து அந்த நிறுவனத்துக்கான த்ரெட்ஸ், அச்சுறுத்தல்கள் என்னன்றதை வந்து நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். ஸோ இதை அறிஞ்சு கொள்றதால என்ன நன்மை எங்களுக்கு, 4 வகையா வந்து நாங்க இதை டிவைட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா ஒரு இன்டர்னல் என்வாயன்மெண்ட்டை பற்றி படிக்கிறதால ஒரு நிறுவனம் வந்து தன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, தன்னோட பலம் என்னன்றதை அறிஞ்சு கொள்ளலாம். இப்ப பலம் என்னன்றது அந்த நிறுவனம் அறிஞ்சு கொள்ளுமாக இருந்தால் தன்னோட நிறுவனத்தின் பலத்தை வந்து இன்னும் அதிகரிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு நிறுவனம் தன்னோட இன்டர்னல் என்வாயன்மெண்ட்டை பற்றி தன்னோட ஆய்வு ஒன்று அனலைசிஸ் வந்து மேற்கொள்ளுமாக இருந்தால் வீக்னஸை பற்றி அறிஞ்சு கொள்ளலாம். ஸோ தன்னோட வீக்னஸ் என்னன்றதை வந்து அந்த நிறுவனம் கண்டுபிடிக்குமாக இருந்தால் அந்த வீக்னஸஸ் வந்து குறைச்சு கொள்ளலாம், அதை எப்படி வந்து மினிமைஸ் பண்ணலாம்ன்றதுக்கான வழியை வந்து தேடி கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டை பற்றி ஒரு நிறுவனம் அனலைஸ் பண்ணுமாக இருந்தால் அந்த நிறுவனத்துக்கான வாய்ப்பு என்னன்றதை அறிஞ்சுக்கொண்டு அதை வந்து அந்த நிறுவனம் மேக்சிமம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி அந்த நிறுவனத்துக்கான அச்சுறுத்தல்கள் என்னன்றதை கண்டுபிடிச்சு அதை வந்து நாங்க மினிமைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டை பற்றி ஒரு அனலைசிஸ் ஒன்று செய்யறதால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஸோ அந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டுக்குரிய அனலைசிஸ் செய்யறதுக்கான பேர் தான் வந்து ஸ்வாட் அனலைசிஸ் நாங்க சொல்லுவோம். இது நீங்க வந்து ஏஎல்ல படிச்ச விஷயம். ஓகே ஓகே, அடுத்து இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா அனலைசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் என்வாயன்மெண்ட், ஒரு நிறுவனத்தின் சூழலை பற்றி நாங்க
ஆய்வு ஒன்று மேற்கொள்றதால என்னென்ன விஷயங்கள் நாங்க அறிஞ்சு கொள்ளலாம்ன்றதை வந்து இங்க இந்த ஸ்லைட் வந்து டிஸ்பிளே பண்ணுது. முதலாக வந்து ஜாப்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அடுத்தது அக்சஸிங் என்வாயன்மெண்டல் அன்சர்டனிட்டி, மேனேஜிங் ஸ்டேக் ஹோல்டர் ரிலேஷன்ஷிப், அதாவது வந்து அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் தொடர்பை வந்து நாங்க மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக வந்து என்வாயன்மெண்ட்ல இருக்கிற அன்சர்டனிட்டியை வந்து நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். ஒரு என்வாயன்மெண்ட்ல இருக்கிற அன்சர்டனிட்டியை வந்து அறிஞ்சு கொள்றதன் மூலம் நாங்க வந்து நிறுவனத்துக்கான அந்த த்ரெட்ஸை வந்து குறைச்சு கொள்ளலாம். அதே வழியில வந்து என்னென்ன ஜாப்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்றதையும் வந்து நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம். அடுத்ததாக வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்றா யார், அதாவது வந்து அக்கறையுடைய தரப்பினர்கள் என்றா யாருன்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. Stakeholders are any constituencies in an organization's environment that are affected by that organization's decisions and actions. They have a stake in or are significantly influenced by what the organization does. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் முடிவுகள் டிசிஷன்ஸ் ஆலையும் அந்த ஆர்கனைசேஷன் ஆக்ஷன்ஸ் அவங்களோட செயற்பாடுகளாலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த தரப்பினர்கள் தான் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து சொல்லுவோம். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. எம்ப்ளாயீஸ், customers, social and political action groups, competitors, trade and industry associations, government, media, suppliers, communities, shareholder, unions, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து நிறுவனத்தில் அக்கறை செலுத்துற தரப்பினர்கள். ஓகே, அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ஸ்ல இல்லாத ஒரு விஷயம், பட் உங்களோட மேனுவல்ல இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ஆர்கனைசேஷனல் என்வாயன்மெண்ட்ன்றது வந்து எப்பவுமே வந்து நிலையானதாக இருக்காது. அதாவது வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் என்வாயன்மெண்ட் வியூகான்ற ஒரு அந்த பண்பை வந்து கொண்டிருக்கும். வியூகா மீன்ஸ் V stands for volatile, U stands for uncertainty, C stands for complexity, and A stands for unclear or ambiguity. ஸோ இந்த வியூகான்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆர்கனைசேஷனல் என்வாயன்மெண்ட் ஃபீச்சராக இருக்கும், பண்பாக இருக்கும். அது உங்களோட ஸ்லைட்ஸ்ல இல்ல, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட மேனுவல்ல இருக்கிற விஷயம். வாலட்டைல்ன்றது வந்து ஃபாஸ்ட் சேஞ்சிங், அதாவது வந்து நிறுவனம்ன்றது வந்து எப்பவுமே நிலையாக இருக்காது, கன்ஸ்டன்ட் ஆனதாக இருக்காது, அடிக்கடி வந்து மாற்றம் அடைஞ்சு கொண்டே இருக்கும்ன்றதுதான் இந்த வி என்ற விஷயம். வியூகான்றதுல வி என்ற விஷயம் சொல்லுது. வாலட்டைல்ன்றது வந்து கன்ஸ்டன்ட் இல்ல என்றதை சொல்லுது. அடுத்தது வந்து யூ அன்சர்டனிட்டி சொன்னா ஒரு சர்டனிட்டி ஒன்று இருக்காது அந்த என்வாயன்மெண்ட்ல. எப்ப எந்த மாதிரியான விஷயம் நடக்கும்னு தெரியாது, ஒரு அன்சர்டனிட்டி ஒன்று நிலவி கொண்டே இருக்கும். அடுத்தது வந்து கம்ப்ளெக்சிட்டி, ஏன்னா புரிஞ்சு கொள்றது வந்து கஷ்டமா இருக்கும். அந்த நிறுவனத்தின் சூழலை பற்றி புரிஞ்சு கொள்றது வந்து கம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தது வந்து ஏன்றது வந்து ஆம்பிகிட்டி, அதாவது வந்து அன்கிளியர், கிளியரான கிளியராக வந்து அந்த என்வாயன்மெண்ட் இருக்காது, எப்பயுமே வந்து ஒரு அன்கிளியரா தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆர்கனைசேஷனல் என்வாயன்மெண்ட் ஃபீச்சராக இருக்கு. அடுத்தது இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க அவங்களோட மேனுவல்ல. The strategies which are used by the organization to strengthen the organization environment relationship. அதாவது வந்து ஆர்கனைசேஷனுக்கும் நிறுவனத்துக்கும் நிறுவனத்தின் சூழலுக்கும் இடையில இருக்கிற தொடர்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்டா, இன்னும் இன்னும் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணுமாக இருந்தால் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஒரு நிறுவனம் வந்து யூஸ் பண்ணும், அந்த விஷயம் வந்து உங்களோட மேனுவல்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு உதாரணங்களாக வந்து இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸ், மெர்ஜர்ஸ், அக்வைசேஷன், அலையன்சஸ், ஆர்கனைசேஷனல் டிசைன், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரு நிறுவனத்துக்கும் அந்த நிறுவனத்தின் சூழலுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய காரணிகள் தான் இது. ஓகே, ஸோ இவ்வளவுதான் வந்து இந்த தேர்ட் யூனிட்ல இருக்கிற விஷயம். ஸோ இதை வந்து இப்ப நான் நிறைய ஸ்லைட்ஸ் வந்து இதுல ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கேன். ஆனா அதை நீங்க வந்து பெருசா வரி பண்ணிக்கொள்ள தேவையில்லை, ஏனெண்டா இருக்கிற அவ்வளோத்தையுமே வந்து சமரைஸ் பண்ணி சொல்லியிருக்கு. என்ன ஆர்கனைசேஷன் என்வாயன்மெண்ட் என்ன, அந்த என்வாயன்மெண்ட் 2 வகைகள் என்ன, அந்த 2 வகைக்குள்ளேயும் வரப்போற ஃபேக்டர்ஸ் என்ன, அதுலயும் அந்த வெளியக சூழலை வந்து இன்னும் 2 வகையா டிவைட் பண்ணலாம், அதுக்குள்ள வரப்போற ஃபேக்டர்ஸ் என்ன. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிறுவனத்தை எடுத்து அந்த நிறுவனத்துக்கான அந்த நிறுவனத்தை தாக்கத்தை செலுத்தக்கூடிய உலக வெளியக காரணிகளும் வந்து குறிப்பிட்டிருக்கு இந்த ஸ்லைட்ஸ்ல, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததா வந்து நாங்க ஏன் வந்து உலக வெளியக சூழலை பற்றி வந்து பகுப்பாய்வு செய்யறோம், அனலைஸ் பண்றோம் என்ற விஷயம். அடுத்தது வந்து நான் இப்ப சொன்ன விஷயம், அதாவது வந்து உங்களோட ஸ்லைட்ஸ்ல இல்லைன்னு சொன்ன விஷயம், அந்த நிறுவனத்துக்கும் நிறுவனத்தின் சூழலுக்கும் இடையில் இருக்க தொடர்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய காரணிகள். அதை வேணும்னா நான் திருப்பி ஒருக்கா சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. The strategies which are used by the organization to strengthen the organization environment relationship are: first one, information management, strategic response, mergers, acquisition, alliances, organizational design. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதுல இருக்கு. ஓகே,
அவ்வளவுதான் பிள்ளைகள். எதுவும் டவுட்ஸ் வேண்டா, கண்டெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.